ஹலோ எவ்ரிவன், டுடே நாங்கள் பார்க்க போகிறது என்னோட அப்டேட் பண்ணப்பட்ட ஸ்கின் கேர் ரொட்டீன். ஃபேஸ் வாஷ் ஃபாரெவர் கோல்ட் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபாரெவர் பிராண்டில் உள்ள நல்ல விடயம், அவங்க திகாயுன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்றுக்கு டொனேட் பண்ணுறாங்க. நாங்கள் இது வாங்குகிற டைம் இதில் 25% இன்கம்மை அவங்க இந்த ஆர்கனைசேஷனுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து ப்ரைஸ் குறைவாகவும் அதே நேரத்தில் எஃபெக்டிவாகவும் அவங்களோட ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் ஹெல்ப் பண்ணும். இதில் கன்சிஸ்டன்சி இப்படி தான் வரும். ஒரு டிரான்ஸ்பெரண்டான எல்லோ கலர் ஜெல் மாதிரி எங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுற டைம் அதில் குட்டி குட்டி ஃபோம் உருவாகும், நிறைய நுரை வர ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாதீங்க. ஏண்டா அதில் உங்களோட ஃபேஸ் ட்ரை ஆகும். எப்போவுமே மைல்டு ஃபேஸ் வாஷ்ன்றது லெஸ் கெமிக்கலோட லெஸ் ஃபோம் நுரை குறைவாக உற்பத்தி ஆகிற ஃபேஸ் வாஷ் தான் எங்களோட ஃபேஸுக்கு மிச்சமே நல்லா. அடுத்தது நாங்கள் பார்க்க அதே பிராண்டில் உள்ள கிளென்சரில் நாங்கள் மார்க்கெட்டில் ஜெல் கிளென்சர், வாட்டர் கிளென்சர் அப்படி நிறைய டைப் காணப்படுது. ஆனால் நாங்கள் இங்கே பார்க்குறது ஒரு க்ரீம் டைப்பான கிளென்சர். நீங்கள் இது பார்க்குற டைமே உங்களுக்கு விளங்கும். இது கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணினாலே போதும். கிளென்சர் யூஸ் பண்ணிலும் இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிலும் ரெண்டும் சேர்த்துமே யூஸ் பண்ணிலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணுற டைம் இந்த கிளென்சர் ஸ்பெசிஃபிக்காக pH பேலன்ஸ் பண்ணுறதோட இதில் கியூக்கம்பர் எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அது உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். கடுமையான டர்ட்ஸை ரிமூவ் பண்ணவும், டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணவும், மேக்கப்ஸை ரிமூவ் பண்ணவும் கிளென்சர் யூஸ் பண்ணிடும். டோனர், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த டோனர் கிடைக்கல. இந்த டோனர் தான் எனக்கு கிடைச்சது. இது ஃபாரெவர் கோஹம்பகா டோனர். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணணும் கட்டாயம். ஏன் நாங்கள் டோனர் யூஸ் பண்ணணும்னா எங்களோட ஃபேஸில் உள்ள ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் எங்களோட ஸ்கின்ற பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும். டோனர் அப்ளை பண்ணுறதுக்கு 3 மெத்தட். நீங்கள் எதுண்டாலும் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்டை யூஸ் பண்ணுங்கள். முதலாவது கொட்டுன்னு எடுத்து போர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். இல்லாட்டி ஸ்ப்ரே அப்ளிகேட்டர் ஒன்றில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணிடணும். அடுத்தது நான் செய்கிற மெத்தட், எனக்கு இது ஈஸி. கையில் கொஞ்சமாக எடுத்து அதை ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு டப் பண்ணி விடுவேன். இதோடு சேர்த்து நீங்கள் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணணும். பிறகு நீங்கள் சன்ஸ்க்ரீனோ இல்லாட்டி உங்களோட டே க்ரீமோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிடணும். தேங்க்யூ.